அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை பொழுதில் இந்த லண்டன் பட்டணத்தை சுற்றி வாரதாக என்ற நோக்கம். எப்படி இருக்கும் இந்த லண்டன் பட்டணம்ன்றதை முழுதாக சுற்றி காட்டாத்திலும் ஒரு அரைவாசி இடமாவது சுற்றி பார்க்குறதாக இன்றைக்கு நான் நினைச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து விடிய 7 மணி, இப்போ விடிய காலம் 7 மணி நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த இடத்து நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிற ரோட் வந்து சரியான பிஸியாக இருக்கும். திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் சரியான பிஸியாக இருக்கும். சனிக்கிழமை எல்லாரும் வேலை முடிஞ்சது, பட்டணம் தானே சிட்டி என்றபடியாக எல்லாரும் வேலை முடிஞ்ச உடனே தங்களோட வீடுகளுக்கு போயிடணும். கூடுதலாக பார்த்தீங்களேன்னு சொன்னால் அவுட் ஆஃப்ல இருக்கிற ஆக்கள்லாம் நீங்கள் கூட வந்து நிறைய ஃப்ளட்ஸ் இருக்கும், அதில் தங்கி நின்று வேலை செய்துட்டு பிறகு வெள்ளிக்கிழமை பின்னேரம் போயிடுவினோம். அப்போ ரோட் வந்து அப்படியே ஃபுல்லாக வெறிச்சோடி இருக்கும். இன்றைக்கு சரியான பிஸி இல்லாதபடியாக நாங்களும் ஒருக்கா சுற்றி பார்க்கலாமான்னு சொல்லி வழிகிட்டு ரெயினை பாருங்க என்னத்தில் போகுதுண்டு. ஐ லவ் டாக். சரி, இப்போ நாங்கள் ஐ லவ் டாக்குக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் தான் பார்க் ராயல்னு சொல்கிறது. இந்த இடத்துக்கும் தமிழ் ஆக்களுன்னு சொல்ல இல்லாத ஏசியன் ஆக்களுக்கும் இந்த இடத்துக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. வாங்க என்ன சம்பந்தம் வந்ததையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூடுதலாக விடிகாலையில் 4 மணி 3 மணிக்கெல்லாம் இந்த இடத்துல நிறைய பேர் நடந்து போய் கொண்டிருப்பினோம். அப்படியான ஒரு இடம்தான் இந்த இடம். முதல் இந்த இடத்துக்கு வராமல் ஒரு தமிழாக்களும் போகிற இல்லை. என்னென்னு சொன்னால் வந்த புதுசில் எங்களுக்கு ஆங்கிலம்ன்றது எங்களுக்கு இலங்கையிலேருந்து வரும்போது சரியான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். இவ்வளவுதான் நாங்கள் படிச்சிருந்தாலும் கதைக்க தெரியாது. இப்போ எங்களுடைய பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ்களை படித்து ஒரு முன்னிலையில் நிற்கணும். ஆனால் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழர்களுக்கு துண்டா தெரியாது. எங்கட வயதில் உள்ள ஆக்களுக்கு துண்டா தெரியாது. என்ன காரணம்னு சொன்னால் ஆங்கிலத்தில் எங்களுக்கு நாட்டமும் இல்லை, ஆங்கிலத்தில் கதைக்க தெரியாது. நாங்கள் வெளிநாடுகளுக்கு கொஞ்சம் பேர் படித்து வெளிநாடுகளுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருப்பினோம். மற்ற எல்லாருக்கும் முக்கால்வாசி பேரும் சும்மா நோமலாக வேலைக்கு வர்றது, அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாக்கள் எங்களை கூப்பிட்றது, அப்படி தான் வந்தது. அப்போ வந்தால் இந்த இடத்துல நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது, சாண்ட்விச் கம்பெனி இருக்குது, மற்றது நிறைய இருக்குது, பொட்டேட்டோ மேஸ், மற்றது சமோசா ஃபேக்ட்ரி, அப்படி நிறைய இந்த இடத்துல நிறைய ஃபேக்ட்ரிகள் இருக்குது. இங்கே தான் நாங்கள் முதல் வந்து வேலை செய்கிறது. நானும் இந்த இடத்துல வந்து முதல் வேலை செய்துட்டு தான் பிறகு வேறு இடங்களுக்கு மாறி இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு முக்கியம் என்னென்னு சொன்னால் ஆங்கிலம்ன்றது தெரியாது. எல்லாரையும் நான் சொல்லல, கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் விசாவில் வர ஆட்கள் கூடி இங்கே தான் வேலை செய்திருக்கணும். சில பேர் என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் எடுத்த உடனே இங்கே வேலை கிடைக்காது, சரியான கஷ்டம் வேலை எடுக்கிறது இங்கே சரியான கஷ்டம். அப்போ இப்படியான ஃபேக்ட்ரி வழியை இல்லாட்டிக்கு தமிழ் ஆக்கள் இந்த கடை வழியை அப்படித்தான் முதல் வந்து இறங்கின உடனே எல்லாருமே வேலை செய்கிறது. எங்களை வாழ வச்ச இடம்னு கூடி இந்த இடத்த சொல்லலாம். ஏனெண்டா
இந்த இடத்துல சுத்த வர ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. இதில் நாங்கள் வராமல் ஒரு தரம் இந்த இடத்த மீறி வேறு இடத்துக்கு போனது கிடையாது. சில பேர் இதுக்கு விதிவிலக்கு. இப்போ நாங்கள் இதால் திரும்பி நாங்கள் சிட்டிக்கு போகிற ரோட் எடுத்து போகிறோம். எவ்வளவு அழகழகான கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது அண்டு பாருங்கள். இதெல்லாம் ஹோட்டல்கள். இதால் இப்படியே நாங்கள் இறங்கி போகிறோம். இதில் வந்து எங்களோட வாகனங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளவு லிமிட், நாங்கள் ஓடுறது எவ்வளோ லிமிட்டில் ஓடலாம் அண்டு சொல்லி இதில் ரோட்டிலேயே போட்டிருப்பாங்க. மற்றது கேமரா இருந்தால் கூடி கேமரா இருக்குது, இந்த இடத்துல கேமரா இருக்குது, நீங்கள் அவதானமாக ஓடுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று ஜங்ஷன், அங்கே கொஞ்சம் தள்ளி இருக்குது ஜங்ஷன், அந்த ஜங்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னாலும் முன்னுக்கே எங்களுக்கு போர்டில் போட்டிருப்பினோம். அதுபடி தான் எல்லோரும் போகிறது. இந்த மோட்டர் பைக்கில் போகிறது என்னென்னு பார்த்தீங்களா, ஊபர் ஈட் அந்த சாப்பாடுகள் எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணினா இப்படி தான் நாங்கள் கொண்டு போய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் டெலிவரி பண்ணுறது. அது எங்களுக்கு ஒரு அப் மாதிரி இருக்கும். அதில் நாங்கள் ஜாயின் பண்ணி போட்டு தேவையான ஆட்களுக்கு இப்படி நாங்கள் போய் கடையில் போய் சாப்பாடு கடையில் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறோம். இதுவும் ஒரு வேலை தான். இது பார்ட் டைம் ஜாப்பாக ஸ்டூடெண்ட் கூட செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்களும் செய்யலாம். ஈஸியான வேலை தான். எல்லாம் கஷ்டம்தான், வேலையாண்டா எல்லாம் கஷ்டம்தான். ஆனால் அது பார்ட் டைமாக எனி டைம் உங்களுக்கு விருப்பமான நேரம் செய்யலாம். அப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு விருப்பம் இல்லாத நேரம் நாங்கள் அந்த அப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி நல்ல சூப்பர் வேலை. இதுவும் ஒன்று நல்ல வேலை தான். இது எல்லாருக்குமே அநேகம் தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆட்களுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு முதல்ல எப்படி இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது அப்படியெல்லாம் தெரியாது. இதுலேயும் ஒரு உழைப்பு இருக்குன்றது தெரியாது. அப்படி தெரியாத ஆட்களுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். இது ஈஸியாக அந்த அப்பை டவுன்லோட் பண்ணி இந்த வேலையை இங்கே செய்யலாம். இந்த இடம் ஐக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் ஒன்று இதில் இருக்குது. இது மேலால் நடந்து அங்கே போகக்கூடிய மாதிரி ஒரு பாலம் ஒன்று போட்டிருக்கணும். அது அங்கால ரோட்டிலேருந்து இஞ்சால ரோட்டுக்கு போகக்கூடிய மாதிரி பாலங்கள், நடப்பாதைக்குரிய கீழால வாகனமோடும் மேலால் ஆக்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி அந்த ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு நெரிசலை குறைக்கக்கூடிய மாதிரி நடந்து போகக்கூடிய ஆக்கள் மேல் பாலத்தால் போகக்கூடிய மாதிரி போட்டிருப்பார்கள். உண்மையிலேயே அது ஒரு சூப்பர் விஷயம். அது இடம் நீஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம். பாருங்கள் எப்படி ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்குது. பெரிய ஒரு மெயின் ரோட். இது வந்து ஒரு பெரிய ரோட். இதால் இந்த நேரம் வாகனம் போய்கொண்டிருக்கும். அந்த ரெண்டு பக்கத்துலேயும் சைட்டில் இருக்கிறார்களுக்கு இரவில் நெத்திரை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. வேண்டாம், அவ்வளவு சத்தத்தோட வாகனங்கள் போய்கொண்டிருக்கும். இப்படியான ஒரு சன நெரிசலோடு தான் சில வீடுகள் ரோட்டில் இருமிறங்கும் இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்களன்னு சொன்னால் இந்த இடங்கள்ல எல்லாம் இப்போ இந்த நாட்டாக்கள் இருக்க மாட்டேங்கிறோம். கூடுதலாக ஏசிய நாக்கள்லாம் நாங்கள்லாம் கூடுதலாக இந்த இடங்களில் இருப்போம்.
இந்த ரோட் A1 ரோட்டால் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இந்த சைட்டால் திரும்பினோம்னு சொன்னால், இதில் போகிற சைட்டால் திரும்பினோம்னா கோல்டன் க்ரீனுக்கு போகலாம். நாங்கள் இதால் A406 ரோட்டால் தான் நாங்கள் இப்போ போய் நேர சிட்டிக்கு போய்கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டில் போகல நிறைய வடிவான டிசைனான கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. ஒரு வித்தியாசமான வடிவங்களில் கட்டிடங்கள் எழும்பி இருக்குது. ஆனால் இப்போவும் கட்டி கொண்டும் இருக்கிறார்கள். இதுக்குள்ள உயரமான கட்டிடங்கள் எல்லாம் இப்பையும் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. சில கட்டிடங்களை பார்த்தா உள்ளுக்கு போய் இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோத்துக்கு மிகவும் அழகாக இருக்குது. இப்போ இந்த கட்டிடத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த ஜன்னல் வெளியில் நிற்கிற மாதிரி ரோட்டுக்குள்ளே விழுந்துற மாதிரி கட்டி இருக்குது. அது ஒரு வளைவு ரோட்டு. அது படத்தில் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லண்டன் பட்டணத்தை சுற்றி பார்க்குற வீடியோ நிறைய இருக்குது. சூப்பர் கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இடங்களை உங்களுக்கு சிட்டிக்குள்ள எல்லாம் போய் காட்ட போகிறேன். இது 15 நிமிஷம் வந்ததால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு தொடர்ந்து நான் மற்ற வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.